Hi friends, welcome to our YouTube channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th term 3ல ஹிஸ்டரியில யூனிட் 1 நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். ஸோ இதில் இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ medieval India saw an extraordinary production of devotional poetry which were not restricted to one particular religion but inspired by different religious movements. ஸோ இடைக்கால இந்தியா, மெடிவல் இந்தியா அப்படின்னா இடைக்கால இந்தியாவில் வந்து நிறைய செய்யுள்கள் மற்றும் கவிதைகள் வந்து, அதாவது பக்தி சார்ந்த கவிதைகள் மற்றும் செய்யுள்கள் வந்து இயற்றப்பட்டன. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜன், ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்ததாக இல்லாமல் நிறைய சமயம் இயக்கங்கள்னால் தூண்டப்பட்டன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ரிலீஜன்ஸை ரிலேட் பண்ணி எழுதினதான் இந்த பக்தி கவிதைகள் அண்ட் செய்யுள்கள். சரியா, ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ கடவுளின் மீதான ஒரு முழுமையான பக்தியே மனிதனின் வாழ்வுக்கு அண்ட் அவங்களோட இடர்பாடுகளிலிருந்து காத்து முக்தியை அருளும் என இந்த இயக்கங்கள் வந்து கருதின. ஸோ இந்த இயக்கங்களை நிறுவியவர்கள் வந்து கருதினாங்க. ஓகேவா. ஸோ த எக்ஸ்போனன்ட் ஆஃப் தீஸ் மூமெண்ட் held the views that total devotion to God could save man from the pitfall of life and earn him salvation. So அதான் சொன்னேன், அந்த கடவுளின் மீது முழுமையான பக்தி மட்டுமே அவனை வந்து காப்பாற்றும் அப்படின்ட்டு அந்த பக்தி இயக்கத்தின் நிறுவியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் ஆல்சோ பிலீவ் தட் ஒன் டஸ் நாட் ஹாவ் டு கோ டு டெம்பிள்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ் ஃபார் காட் இஸ் ஓம்னி ப்ரெசன்ட் அண்ட் ரிசைட் இன்சைட் எவ்ரி ஹியூமன். ஸோ வந்து கடவுளை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கோவிலுக்கு போகிறது, அப்புறம் வந்து சடங்குகள் செய்கிறது அப்படின்னு கிடையாது. ஓகேவா. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிறைந்திருப்பதால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வந்து அவர் இருக்கார் அப்படின்ட்டு வந்து சொல்லி இருக்காங்க. ஸோ அதனால் கோவிலுக்கு செல்ல வேண்டியதோ இந்த சடங்குகள் ரிச்சுவல்ஸ் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு நம்பப்பட்டது. த பகவத் Gita proposed that the path of Bhakti Marga, the path of Bhakti, is superior to the two other religious approaches, namely the path of knowledge and the path of rituals and good works, அதாவது ஞானம் மற்றும் கர்மா, ப்ரொவைடிங் இன்ஸ்பிரேஷன் டு தி எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் பக்தி கல்ச்சர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகவத்கீதையில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த கர்மம் மற்றும் ஞானம் இல்லையா. ஸோ அதாவது த பாத் ஆஃப் நாலேஜ் ஞான மார்க்கம், அப்புறமா வந்து சடங்குகள் அந்த மாதிரி எல்லாமே வழிபடுறது வந்து கர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரண்டை காட்டிலுமே வந்து பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படின்னு பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து பக்தி கோட்பாடுகளை முன்மொழிந்தவர்களை ஊக்குவிப்பதாக இருந்தது. அதாவது பக்தி கல்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து முன்மொழிந்தவங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தி மூமெண்ட் த பிகினிங். ஸோ பக்தி இயக்கம் தொடக்க காலம். ஸோ பக்தி மூமெண்ட் த பிகினிங், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இந்த பக்தி இயக்கம் வந்து 7ஆம் நூற்றாண்டில் அந்த டைமில் வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஆண் மற்றும் பெண் கடவுள்களின் பெயர்களை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. இட் இன்க்ளூட் ரிசைட்டிங் த நேம் ஆஃப் த காட் ஆர் காடஸ், அதுக்கப்புறமா வந்து புகழ்ந்து பாடுறது, கடவுளை வந்து புகழ்ந்து பாடுறது, அப்புறமா அந்த ரிலீஜியஸ் மார்க்ஸ் எல்லாமே வந்து வியர் பண்ணுறது, அதாவது அந்த மதம் சார்ந்த அந்த சின்னங்களை வந்து அணிந்து கொள்வது, இல்லைன்னா வந்து அந்த அடையாள சின்னங்களை சுமந்து செல்வது, அண்டு அந்த புனித தலம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து போகிறது, ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்வது. ஸோ இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது இந்த காட் அண்ட் அந்த டிவோட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு பாலமாக அமைந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் the views was also preached by Sufism. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சூஃபிசமும் இந்த மாதிரி தான் சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ விச் appeared as a reaction against worldliness of the early Muslim. ஸோ இந்த பக்தி இயக்கத்தோட அந்த முக்கியமான இது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து முக்கியமாக ப்ரீச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த சூஃபிசமும் வந்து சூஃபி தத்துவமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து தொடக்க கால இஸ்லாம் வந்து இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியதே சூஃபி தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது விச் appeared as a reaction against worldliness of the early Muslim அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சூஃபிஸ் believe that realization of God can be achieved only through passionate devotion to God and intense meditation. ஸோ சூஃபிஸ் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, நல்ல தீவிர உணர்ச்சி வயப்பட்ட பக்தி மற்றும் ஆழமான ஒரு தியானம் மெடிடேஷன், இதன் மூலமாக தான் வந்து கடவுளை உணர முடியும் அப்படின்னு சூஃபி கோட்பாடாக
கருத்து வந்து நம்பியது. ஸோ இந்த வகையிலான தியானங்களே வந்து ஒரு பக்தனுக்கும் கடவுளுக்கும் வந்து பக்தனுக்கு வந்து கடவுளின் ஒரு உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சூஃபிசம் வந்து நினச்சாங்க. ஸோ இப்படி செய்கிறனால மட்டுமே வந்து உலக பிணைப்புகளிலிருந்து ஒரு பக்தன் வந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஓகேவா? So next is several mystical religious movements in both Hinduism and Islam had no hesitation to freely include element of the different faiths in their teaching. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்து இஸ்லாம் ஆகிய 2 மதங்களும் இந்த 2 சமயங்களும் அறிவு நிலை கடந்து சமய இயக்கங்களாக செயல்பட்டன. அண்ட் ஆல்சோ அவங்களோட போதனைகள் அவங்க ப்ரீச் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து வெவ்வேறு சமயங்களை சார்ந்த அந்த கருத்தை வந்து சேர்த்துக்கொள்வதில் அவங்க வந்து எந்த ஒரு தயக்கமும் காட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ there is only one God, though Hindus and Muslims call him by different names, stated ஹரிதாசர். ஸோ ஹரிதாசர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்துக்களும் இஸ்லாம்களுக்கும் வந்து வெவ்வேறு கடவுள்கள் இருந்தாலும் கடவுளை வந்து வெவ்வேறு பெயரால் அழைத்தாலும் அவங்க எல்லாமே ஒரே ஒரு கடவுள் அப்படின்ட்டு ஹரிதாசர் வந்து கூறியிருக்காரு. டிவோஷனல் மூமெண்ட்ஸ் இன் தமிழகம், ஆழ்வாஸ் அண்ட் நாயன்மாஸ். ஸோ இந்த டிவோஷனல் மூமெண்ட்ஸ் இன் தமிழகம், அதாவது தமிழகத்தில் பக்தி இயக்கம் இருக்கு இல்லையா, ஸோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும். ஸோ இந்த ஆழ்வாஸ் த வைஷ்ணவீர். ஸோ ஆழ்வார்கள் அப்படின்னா வந்து என்னென்னா வைணவ பக்தியுடைய அடியார்கள். ஸோ இந்த ஆழ்வாஸ் த வைஷ்ணவீர் பக்தி சேஜஸ் அண்ட் ஒரிஜினேட்டர்ஸ் ஆஃப் பக்தி கல்ட், அதாவது பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவங்க வந்து இந்த ஆழ்வாஸ் தான். அந்த நாயன்மாஸ் அப்படிங்கிறவர் வந்து சிவா, இல்லைன்னா சைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க்ஷப்பர் ஆஃப் சிவா. ஸோ சிவனை வந்து வழிபடுறவர் அண்ட் அவங்கள வந்து சைவர்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து நிறைய கம்போஸ் டிவோஷனல் ஹீம்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் டெடிகேட்டட் டு தர் ரெஸ்பெக்டிவ் காட்ஸ். ஸோ அவங்க வந்து தமிழ் மொழியில் வந்து பக்தி பாடல்களை ஏற்றி அந்தந்த கடவுள்களுக்கு வந்து சமர்ப்பித்தனர். அண்ட் சிவா பக்தி இஸ் அசோசியேட்டட் வித் சிவாஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆன் எர்த். அதாவது சிவ பக்தி வந்து இந்த உலகில் நடைபெற்ற சிவபெருமானின் திருவிளையாடல்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் போயம் டு சிவா அண்ட் விஷ்ணு. ஸோ விஷ்ணு அப்படிங்கிறது வந்து பர்டிகுலராக கிருஷ்ணனை வந்து குறிப்பிட்டது. வேர் கம்போஸ்ட் இன் தமிழ். ஸோ அந்த போயம்ஸ் எல்லாமே வந்து தமிழில், அப்புறமா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸான கன்னடம் மற்றும் தெலுங்கில் வந்து ஏற்றப்பட்டது. தீஸ் போயட்ஸ் இன் கிரிட்டிசைஸ் caste based social status and advocated gender equality in order to make it good to stand onslaught of Buddhism or Jainism. ஸோ அதாவது பௌத்தம் மற்றும் சமணம் இருக்கு இல்லையா, புத்திசம் ஆர் ஜெயினிசம். ஸோ இந்த சமயங்களின் கடுமையான தாக்குதல்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக இந்த பொயட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பொயட்ஸ் மற்றும் அந்த ஞானிகள் எல்லாமே வந்து இவர் வந்து என்னென்னா சாதியை அடிப்படையாக கேஸ்ட் பேஸ்டு இருக்கு இல்லையா, சோஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ சாதியை அடிப்படையாக கொண்ட சமூக நிலைகளை வந்து சாடியதோடு ஸோ அதை வந்து எகெயின்ஸ்டாக பண்ணாங்க. ஓகேவா? ஸோ கிரிட்டிசைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரியும். அண்ட் ஆல்சோ ஆண் பெண் சமத்துவம் ஜெண்டர் இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து முன்னிறுத்தினேன். நெக்ஸ்ட் விஷ்ணு பக்தி வைஷ்ணவிசம் இஸ் பேஸ்ட் ஆன் விஷ்ணுஸ் அவதார். ஸோ விஷ்ணு பக்தி இல்லைனா வைணவம் வந்து விஷ்ணுவோட அவதாரங்களை குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணா அண்ட் ராமா. ஸோ ராம மற்றும் கிருஷ்ண அவதாரங்களை வந்து அடிப்படையாக கொண்டது தான் விஷ்ணு பக்தி. ஸோ ஆழ்வாஸ் அப்படின்னா மொத்தம் வந்து 12 ஆழ்வார்கள் இருக்காங்க சார். 12 தமிழ் ஆழ்வாஸ் ஆர் சீஃப்லி நோன் ஃபார் தேர் இம்மார்டல் ஹீம்ஸ். ஸோ இந்த 12 தமிழ் ஆழ்வார்கள் வந்து அவங்க ஏற்றிய அழிவில்லா பாடல்களுக்காக நன்கு அறியப்பட்டவர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பட்டவர் இல்லை 12 பேர் இல்லையா, ஸோ நன்கு அறியப்பட்டவர்கள். நெக்ஸ்ட் வந்து நான் 2 ஆழ்வாஸ் ஸ்டாண்ட் அவுட் டிஸ்டிங்க்ட்லி ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு த ப்ரொமோஷன் ஆஃப் பக்தி மூமெண்ட். ஸோ இதில் வந்து பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு வந்து தாங்கள் செய்த பங்களிப்பின் காரணமாக 2 ஆழ்வார்கள் தனித்துவம் மிகுந்து காணப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்மாழ்வாஸ் ஃபேம் லைஸ் இன் ஹிஸ் 1102 ஸ்டான்ஸா திருவாய்மொழி. ஸோ நம்மாழ்வார் அவர் வந்து ஏற்றிய 1102 பத்திகளை ஓகே பத்தி ஸோ பேராகிராஃப் லைக் தட் ஸ்டான்ஸா அந்த ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா, ஸோ 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழியால் புகழ்பெற்றவர். அதுக்கப்புறமா வந்து யார் நாதமுனி கலெக்டட் த 4000 போயம்ஸ் ஆஃப் நம்மாழ்வார் இந்த ஃபார்ம் ஆஃப் திவ்ய பிரபந்தம். ஸோ நம்மாழ்வார் ஏற்றிய 4000 பாடல்களை வந்து 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் யார் தொகுத்துள்ளார் அப்படின்னா நாதமுனி தொகுத்துள்ளார். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஆண்டாள் த ஒன்லி ஃபீமேல் ஆழ்வார் இஸ். ஸோ ஆண்டாள் தான் வந்து ஆழ்வார்களில் வந்து
பெண்ணாக இருந்த ஒரு ஆழ்வார் வந்து யார் அப்படின்னா ஆண்டாள் தான். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பெரிய ஆழ்வார் who was earlier known as விஷ்ணு சித்தர் made lots of songs on Krishna putting himself in the place of மதர் யசோதா. ஸோ இந்த பெரிய ஆழ்வார் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் அப்படின்ட்டு வந்து அறியப்பட்டார். ஸோ அந்த விஷ்ணுவோட கிருஷ்ணனோட தாயான யசோதையின் இடத்தில் அவரை வந்து கருதி அவரை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை வந்து இவர் ஏற்றியுள்ளார். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு இல்லையா, ஸோ பெரியாழ்வார் is said to have found Andal as a baby in the Tulsi garden at ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் அண்ட் adopted her. அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு இல்லையா, திருவல்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த திருவல்லிபுத்தூரில் உள்ள அந்த கோவிலில் உள்ள துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை கண்டதாகவும் குழந்தைய வந்து கண்டெடுத்து அந்த குழந்தைய வந்து ஏற்றுக்கொண்டு தனது குழந்தையை ஏற்றுக்கொண்டு வளர்த்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. She grew up in the temple town of Srivilliputtur and became known as Andal, she who ruled. ஸோ அந்த குழந்தை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் வந்து வளர்ந்துச்சு. ஸோ அந்த குழந்தைய வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆண்டாள். ஸோ ஆண்டாள் அப்படின்னா ஷீ ஹூ ரூல்டு, அதாவது ஆட்சி புரிபவள் அப்படின்ட்டு பொருள். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. திருப்பாவை, அதாவது த பாத் டு கிருஷ்ணா அண்ட் த நாச்சியார் திருமொழி, த சாக்ரெட் சாங்ஸ் ஆஃப் த லேடி ஆர் ஹர் செலிப்ரேட்டட் ஒர்க்ஸ். ஸோ திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழி, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது பெண்ணின் புனித பாடல்கள். ஸோ இந்த இரண்டும் வந்து ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்கள் ஆகும். Her poem expressing her love for Ranganatha, the incarnation of Vishnu, worshipped at a temple at Srirangam, are used in Vaishnava wedding ceremonies in Tamil Nadu. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் அதாவது திருவரங்கம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான ரங்கநாதா, ஸோ ரங்கநாதனின் மீதான ஒரு காதலை ஆண்டாள் தனது பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். ஸோ தமிழ்நாட்டில் வந்து வைணவ திருமண அந்த விழா இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த பாடல்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 12 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த 12 ஆழ்வார்கள் வைஷ்ணவீர் செயின்ஸ் வைணவ அடியார்களை வந்து கொடுத்துருக்காங்க. 3 முதல் ஆழ்வார், அதாவது முதல் 3 ஆழ்வார்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், அப்புறமா வந்து பூதத்தாழ்வார், அப்புறமா பேய் ஆழ்வார். ஸோ முதல் 3 ஆழ்வார்கள் யார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், அப்புறமா பேய் ஆழ்வார், அதர் ஆழ்வார்ஸ். ஸோ ஏனைய ஆழ்வார்கள் யார் அப்படின்னா திருமலிசை ஆழ்வார், அப்புறமா பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், அப்புறமா திருமங்கை ஆழ்வார், திருப்பண் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள். ஸோ இவங்க எல்லாமே ஏனைய. ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து பொய்கை, பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுக்கப்புறமா வந்து சைவத் செயின்ட் 63 நாயன்மார்ஸ். ஸோ சைவ அடியார்களான 63 நாயன்மார்களை வந்து கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 63 legendary நாயன்மார்ஸ். எமோங் தம் ஞான சம்பந்தர், அப்பர் அண்ட் சுந்தரர், ஆஃபன் கால்ட் as trio, or worshipped as saints through their images in South Indian temples. அதாவது மரபு வழி கதையின்படி நாயன்மார்கள் வந்து 63. ஸோ அவர்களில் ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், ஸோ இவங்களை வந்து ட்ரையோ அதாவது மும்மூர்த்திகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுவாங்க. ஸோ இவங்களை வந்து தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்யப்படுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்பி ஆண்டா நம்பி 1000 AD is said to have compiled the songs of all the Nayanmars that form the basis of Tirumurai, the basic Tamil Saiva sacred canon. ஸோ என்னென்னா நாயன்மார்களோட பாடல்கள் அனைத்தையும் வந்து நம்பி ஆண்டா நம்பி அப்படிங்கிறவர் வந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது. அதுவே வந்து சைவ புனித நூலான திருமுறையின் அடிப்படையாக உள்ளது. It consists of 12 books and 11 of them were assembled by Nambi. The 12th book is Chekira's பெரிய புராணம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக வந்து 12 திருமுறை வந்து 12 நூல்களை கொண்டுள்ளது. அதில் வந்து 11 வந்து யார் அப்படின்னா நம்பி ஆண்ட நம்பியால் தொகுக்கப்பட்டது. அப்புறம் வந்து 12வது வந்து என்னன்னா சேக்கிழாரின் பெரிய புராணம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதிசங்கரர். ஸோ ஆதிசங்கரர் ஆர் சங்கராச்சாரியா ப்ரீச் த அத்வைத ஃபிலாசபி. ஸோ அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதிசங்கரர் வந்து எதை வந்து ப்ரீச் பண்ணார், எதை வந்து போதித்தார் அப்படின்னா அத்வைதம் என்னும் தத்துவத்தை வந்து போதித்தவர். The essence of the philosophy is that the soul unites with the universal soul through the attainment of knowledge. ஸோ
So the essence of this philosophy is that the soul அப்படின்னா ஆத்மா unites with the யூனிவர்சல் சோல் அப்படின்னா பிரம்மா த்ரூ த அட்டைன்மெண்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன், ஓகேவா, ஆத்மா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆத்மா வந்து பிரம்மான்னு சொன்னோம் இல்லையா, பரமாத்மாவுடன் இணையும் என்பதே இந்த தத்துவத்தின் சாராம்சமாகும். இவர் வந்து he set up madas or mud centers of learning and worship at Badrinath, Puri, Dwaraka, Sringeri. அதாவது பத்ரிநாத், பூரி, துவாரகா, ஸ்ருங்கேரி, ஸோ இந்த இடங்களில் வந்து மடங்களை வந்து நிறுவினார். And these places have become prominent pilgrim centers today. ஸோ இப்போ வந்து இது வந்து புனித தலமாக விளங்குகிறது. And Shankara enthusiastically endeavored to restore the orthodox Vedic tradition without paying attention to the Bhakti movement of his time. ஸோ இவர் வந்து தன் காலத்து அந்த பக்தி இயக்கம் இருக்கு இல்லையோ, ஸோ அதுக்கு மீது வந்து கவனம் கொள்ளாதவாறு சங்கரர் வந்து என்னென்னா வேதிக் ட்ரெடிஷன்ஸ், அதாவது வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் வந்து இவர் ஆர்வம் கொண்டார். ஸோ அந்த பக்தியத்துக்கு அவ்வளோவா கவனம் செலுத்தாமல் வேதிக் ட்ரெடிஷனை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து இவர் பல முயற்சிகளையும் எடுத்திருந்தார். His masterpiece is the commentary on the Brahma Sutra, which is a fundamental test of Vedanta school. ஸோ இவரோட வந்து என்னது ஒரு நூல் அப்படிங்கிறது மாஸ்டர் பீஸ் இஸ் அ கமெண்டரி ஆன் த பிரம்மசூத்ரா. ஸோ பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு வந்து இவர் எழுதிய உரை, கமெண்டரி அப்படின்னா உரை எழுதுறது, சரியா. ஸோ இவர் எழுதிய உரையே இவர் ஆற்றிய அந்த பணிகளில் சால சிறந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் பீஸா. ஸோ இந்த பிரம்மசூத்ரா இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரம்மசூத்ரா வந்து வேதாந்தா ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. His commentaries on the principal Upanishad are also considered equally important. ஸோ இவர் வந்து உபநிடதங்களுக்கு உரை எழுதியிருக்கார். ஸோ அதுவும் வந்து முக்கியமாக வந்து கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ராமானுஜர். ஸோ ராமானுஜா 11th century வைஷ்ணவ செயின்ட். ஸோ இவர் வந்து ஒரு வைணவர் அண்ட் வாஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் திங்கர் ஆஃப் வைஷ்ணவிசம். ஸோ இவர் வந்து 11th centuryயை சேர்ந்தவர், ஓகேவா. ஸோ இவர் வந்து அந்த வைஷ்ணவிசமில் வந்து ரொம்பவே செல்வாக்கு பெற்ற வைணவ சிந்தனையாளராக இருந்தவர். ஹிஸ் ஃபிலாசபி இஸ் நோன் அஸ் விசிஷ்ட அத்வைதா, ஓகேவா. ஸோ இவர் வந்து முன்வைத்த அந்த தத்துவம் இருக்குல்ல, இல்லைன்னா போதித்த அந்த தத்துவம் வந்து விசிஷ்ட அத்வைதம் அப்படிங்கிறது. ஆதிசங்கரர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம், அத்வைதம் அப்படின்னு பார்த்தோம். இவர் வந்து விசிஷ்ட அத்வைதா. ஸோ it proclaims that the soul retains its identity even after uniting with Brahma. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆத்மா வந்து பிரம்மத்துடன் யுனைட் ஆனதுக்கப்புறம் கலந்த பின்னரும் அதோட ஐடென்டிட்டி, அது தனக்கான ஒரு அடையாளத்தை தக்க வைத்து கொள்கிறது அப்படிங்கிறது இந்த தத்துவம், ஓகேவா. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அத்வைத ஃபிலாசபி வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். அண்ட் சோல் யுனைட்ஸ் வித் த யூனிவர்சல் சோல் பிரம்மா த்ரூ த அட்டைன்மெண்ட் ஆஃப் நாலேஜ். அதாவது ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா வந்து பிரம்மாத்மாவுடன் இணைகிறது அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு அந்த ஃபிலாசபி சொல்லுது. இங்கே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, விசிஷ்ட அத்வைதில் அந்த சோல் வந்து அந்த பிரம்மத்துடன் யுனைட் ஆனாலுமே அதோட ஐடென்டிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆஃப்டர் எ லாங் பில்கிரிமேஜ் ராமானுஜா செட்டில்ட் இன் ஸ்ரீரங்கம். ஸோ இவர் வந்து நிறைய நீண்ட நெடி அந்த ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். Ramanuja articulated ideas of social equality and condemned caste-based restriction on entering the temple. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் அதாவது சமூக சமத்துவ கருத்துக்களை பரப்பிய இவர் கோவில்களில் நுழைவதற்கான இந்த சாதிய கட்டுப்பாடுகளுக்கு வந்து கண்டனம் செய்தார். அதற்கு எதிர்த்து வந்து இவர் நின்னார். He established centers to spread his doctrine of devotion, Sri Vaishnavism to God Vishnu and his consort Lakshmi. ஸோ அந்த விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லக்ஷ்மியின் மீதும் இவர் கொண்டிருந்த அந்த பக்தி நெறி வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிறது அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த நெறியை பரப்புவதற்காக அவர் வந்து பல மயங்களையும் நிறுவியதாகவும் சொல்லியிருக்காங்க. In the 16th and 17th century, Vaishnavism spread across India. ஸோ இந்த 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் வைணவம் வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து பரவிச்சு. இந்த வடக்கலை வைஷ்ணவிசம் ஒரிஜினலி flourished around Kanchipuram, which was a popular center for Sanskrit learning. ஸோ
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் வந்து செழித்தோங்கியதாக சொல்லியிருக்காங்க. வடகலை வைஷ்ணவிசம் ஒரிஜினலி ஃப்ளரிஷ்ட் அரௌண்ட் காஞ்சிபுரம். ஓகேவா, காஞ்சிபுரத்தில் வந்து செழித்தோங்கியதாகும். காஞ்சிபுரம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ சென்டர் ஃபார் சான்ஸ்கிரிட் லேர்னிங். ஸோ அந்த சமஸ்கிருத கல்விக்கு ஒரு மையமாக விளங்கியது. தென்கலை வைஷ்ணவிசம் சென்டர்ட் ஆன் ஸ்ரீரங்கம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வடகலை வைஷ்ணவிசம் வந்து காஞ்சிபுரத்துலேயும், தென்கலை வைஷ்ணவிசம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து திருவரங்கத்தையும் மையமாக கொண்டிருந்தது. அண்ட் Vadakale sect focused on Vedic literature, which is written in Sanskrit. The Tenkala sect stressed the importance of Divya Prabandham, written by the Chol Alvas in Tamil. ஸோ அப்போது ரெண்டு நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து வடகலை, இன்னொன்று வந்து தென்கலை. ஸோ தென் அப்படின்னா சவுத். ஸோ தென்கலை வந்து திருவரங்கத்துலேயும், வடகலை வந்து காஞ்சிபுரத்துலேயும். ஸோ இந்த வடகலை வந்து சான்ஸ்கிரிட் பேஸ் பண்ணி அந்த நூல்களுக்கு, அந்த வேத நூல்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஆனால் தென்கலை வந்து இந்த திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ அது வந்து திவ்ய பிரபந்தம் விச் இஸ் ரிட்டன் பை த சொல் ஆழ்வாஸ் இன் தமிழ். 12 ஆழ்வார்களால் எழுதப்பட்ட இந்த தமிழில் எழுதப்பட்ட இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து எது அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தை மையமாக கொண்ட எனது தென்கலை வைஷ்ணவிசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பக்தி மூமெண்ட்ஸ் இன் நார்த் இந்தியா. ஸோ வட இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, when we dealing with the religious movement of the 14th and 15th century in northern India, one has to keep in mind the two very different attitudes which Hindu religious leader had towards Islam. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 14ஆம் மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் நடைபெற்ற சமய இயக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த டைமில் இருந்த ஹிந்து ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்க, தலைவர்கள் வந்து இஸ்லாமை வந்து ஒரு two very different attitudes. ஸோ அந்த இஸ்லாமை குறித்து மிகவும் வேறுபட்ட 2 அணுகுமுறைகளை வந்து கொண்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணுமா. இந்த அதர் அடாப்டர்ஸ் a few elements in order to prevent conversion to Islam. அதாவது one group accepted what was best in Islam. ஸோ ஒரு குரூப் ரெண்டு டிஃப்ரெண்ட் இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட். ஸோ ஒரு குரூப் வந்து என்னென்னா அந்த இஸ்லாமில் இருக்கிற நல்லதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு குரூப் வந்து அந்த இஸ்லாமுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணாங்க. போத் ரியாக்டட் டு இஸ்லாம் பட் ஒன் வாஸ் sympathetic while the other was hostile. ஸோ என்னென்னா ரெண்டுமே வந்து இஸ்லாமுக்கு வந்து எதிராக தான் இருந்தாலுமே ஒன்று வந்து என்னென்னா ரொம்ப வந்து சிம்பதட்டிக்காக இருந்தாங்க. ஓகேவா, நல்ல பரிவோடு அணுகினார். இன்னொரு குரூப் வந்து என்னென்னா ஹாஸ்டல், அதாவது பகைமை பாராட்டினா. Kabir and Guru Nanak and other founders of new sets are included in the first group. ஸோ அதாவது புதிய சமய பிரிவுகளை நிறுவிய கபீர், குருநானக் மற்றும் பிறர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. அதே சமயத்தில் the movements in Bengal associated with Chaitanya Deva or Chaitanya Mahaprabhu belong to the later tendency. ஸோ அதே சமயத்தில் வங்காளத்தில் உருவான சைதன்ய தேவா இல்லைனா சைதன்ய மகாபிரபுவுடன் தொடர்புடைய இயக்கம் வந்து செகண்ட் அந்த குணநலனே கொண்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட், அதாவது பக்தி இயக்க சான்றோர்கள். ஸோ பக்தி இயக்க சான்றோர்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் ராமானந்தா who spread the பக்தி ஐடியாலஜி in northern India where it became a mass movement. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட இந்தியாவில் வந்து பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யாருன்னா ராமானந்தா. வல்லபாச்சாரியா அப்படிங்கிறவர் தெலுங்கு ஃபிலாசபர். ஸோ தெலுங்கு தத்துவ ஞானியானவர் தான் இந்த வல்லபாச்சாரியா. இவர் வந்து he built a temple for Lord Krishna and on the Govardhana hill near Madura. ஸோ இவர் வந்து கோவர்த்தன குன்றுகளில், அந்த மதுராவுக்கு அருகே இருக்கிற அந்த கோவர்த்தன குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவிலை அமைத்தவர். Surdas, a blind poet and musician, was associated with the temple as well as that of Agra. ஸோ வந்து சூர்தாஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்வையற்றவர். ஓகேவா, ஸோ பார்வை திறன் அற்றவரான இந்த சூர்தாஸ் இந்த கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையதாக சொல்லியிருக்காங்க. இந்த சூர்தாஸோட ஃபேமஸ் கலெக்ஷன் ஆஃப் பொயட்ரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூர் சாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீராபாய், ஒய்ஃப் ஆஃப் த கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் மேவார், வாஸ் அன் ardent devotee ஆஃப் லார்டு கிருஷ்ணா. ஸோ இந்த மேவாரோட பட்டத்து இளவரசரின் மனைவியான மீராபாய் வந்து கிருஷ்ண பகவானோட தீவிர பக்தி ஆவார்.
she was a disciple of Ravidas. ஸோ இவர் வந்து ரவிதாஸோட சீடர். மீராபாய் கெயின்ட் பாப்புலாரிட்டி த்ரோ ஹர் பஜன். ஸோ இவரோட பஜனைகள் மூலம் இவர் வந்து பிரபலம் அடைந்தவர். அண்ட் சைதன்ய தேவா பாப்புலரைஸ் கிருஷ்ணா வர்ஷிப் த்ரோ எக்ஸ்டாட்டிக் சாங்ஸ் அண்ட் டான்ஸிங் that had a profound effect on Vaishnavism in Bengal. ஸோ இந்த சைதன்ய தேவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பரவசமூட்டு பாடல்கள் மற்றும் களிப்பூட்டும் நடனங்கள் மூலமாக கிருஷ்ண வழிபாட்டை வந்து பிரபலமாக்கியவர். இவர் வந்து வங்காளத்தில் வைணவ சமயத்தின் மீது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்ட்டு சொல்லலாம். In the 16th century, in Tulsidas, Hindu retelling of the story of Rama in the Ramacharithamanas, the sentiment of friendship and loyalty is stressed. அதாவது இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் ராமச்சரிதமானஸ். ராமச்சரிதமானஸ் வந்து ஹிந்தி மொழியில் எழுதினது. யார் எழுதினார் அப்படின்னா அந்த 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துளசிதாசர் அப்படிங்கிறவர் இந்தி மொழியில் ராமச்சரிதமானஸ் வந்து எழுதினார். ஸோ இது வந்து இந்த நூல் வந்து நட்பு, விஸ்வாசம் அந்த மாதிரி உணர்வுகளுக்கு வந்து அதிகம் அழுத்தம் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. many of those poems continues to be recited and sung often at all night celebration. ஸோ இப்போவுமே வந்து இந்த பாடல்கள் பல இரவு முழுவதுமாக நடைபெறும் விழாக்களில் இன்றளவும் தொடர்ந்து பாடப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ராமானந்தா, வல்லபாச்சாரியா, சூர்தாஸ், மீராபாய், சைதன்யா, அப்புறமா துளசிதாஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு டூ யூ நோ மாதிரி கொடுத்துருக்காங்க. துக்காராம். ஸோ அந்த இமேஜ் வந்து துக்காராம், அதுக்கப்புறமா பாண்டுரங் டெம்பிள், பண்டாரிபுரம் அப்படிங்கிறது. ஸோ 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம் வந்து துக்காராம் கவிஞரும் திருத்தொண்டரும் ஆவார். ஓகேவா. ஸோ துக்காராம் வந்து 17th centuryயில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தவர். அண்ட் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடலுக்காகவே இவர் வந்து நன்கு அறியப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். ஸோ அந்த ஆன்மீக பாடல் இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன சொல்கிறாங்க, அபாங்காஸ் ஆர் கீர்த்தனாஸ், அபாங்கா அல்லது கீர்த்தனா. ஸோ அது வந்து யாருக்குன்னா விதோபா அப்படிங்கிறது கிருஷ்ணரோட அவதாரம். ஸோ அந்த பாடல்களுக்காக இவர் வந்து அந்த பாடல்கள் மூலம் வந்து பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நன்கு அறியப்பட்டவர் அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் தெர் இஸ் அ விதோபா ஆர் பாண்டுரங்கா டெம்பிள் அட் பந்தர்பூர் ஆர் பண்டாரிபுரம் இன் ஷோல்பூர் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா. வாட் இஸ் சைதன்ய தேவா டு பெங்காலிஸ் துக்காராம் டு மகாராஷ்டிரா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல விதோபா இல்லைன்னா பாண்டுரங்கா அந்த கோவில் வந்து இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம், விதோபா வந்து எந்த லார்டை வந்து குறிக்குது அப்படின்ட்டு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விதோபா அப்படிங்கிறது கிருஷ்ணனோட ஒரு அவதாரம். ஸோ வங்காளத்தில் எப்படி சைதன்யாவோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் யார் அப்படின்னா துக்காராம். நெக்ஸ்ட் வந்து சூஃபிசம் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் சூஃபிசம், த அட்வென்ட் ஆஃப் சூஃபிஸ் டு இந்தியா டேட்ஸ் பேக் டு தி அரப் கான்கஸ்ட் ஆஃப் சிந்து. அதாவது சிந்துவை வந்து அரபியர்கள் கைப்பற்றினாங்க இல்லையா, ஸோ அந்த காலத்தில் இந்த சூஃபிசம் வந்து இந்தியாவுக்குள் வந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இட் கெயின்ட் ப்ராமினன்ஸ் இன் த 10th and 11th century டூரிங் த ரெயின் ஆஃப் த டெல்லி சுல்தானி. ஸோ அந்த டெல்லி சுல்தானியர்களோட ஆட்சியின் போது தான் இது வந்து முக்கியத்துவம் பெற்றது. Sufism adopted many native Indian concepts such as yogi postures, music and dance. ஸோ யோகா பயிற்சி, அப்புறமா வந்து இந்தியா இசை, நடனம், இதெல்லாமே வந்து ஆகியவற்றையும் இந்த சூஃபிசம் கை கொண்டது அப்படின்ட்டு சொல்லலாம். சூஃபிசம் ஃபவுண்ட் அட்ஹரன் எமோங் போத் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். ஸோ இந்த சூஃபிசம் வந்து இந்த சூஃபிசத்தை வந்து பின்பற்றுவர் வந்து முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். ஸோ இந்த இரண்டு சமயங்களை சேர்ந்தவர்களாகவும் இருந்தன. அப்புறமா சூஃபிசம், the word Sufi takes its origin from soof meaning wool. சூஃபிசம் சூஃபி அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இது வந்து சூஃப் அப்படிங்கிற ஒரு சொல்லில் வந்து தோன்றியது. ஸோ இந்த சூஃபோட பொருள் வந்து wool, அதாவது கம்பளி. The Sufis wore coarse garments made of wool and hence they were called Sufis. ஸோ அதாவது அவங்க வந்து சூஃபிகள் வந்து இந்த மாதிரி ஊழலான அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்களா, ஸோ அதனால் அவங்கள வந்து சூஃபிகள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. Sufism was basically Islamic but was influenced by Hindu and Buddhist ideas. ஸோ சூஃபிசம் வந்து அடிப்படையில் அவங்க முஸ்லீம்ஸ் தான், ஓகேவா, இஸ்லாமியத்தில் சேர்ந்தவராக இருந்தாலுமே அதன் மீதான இந்து பௌத்துவ அந்த அவங்க மீதான அந்த ஹிந்துஸ் அண்ட் பௌத்துவம், ஸோ புத்திசம், அதாவது மகாயான ஐடியாஸ், அதாவது சமய கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்ததாக சொல்லியிருக்காங்க. இட் ரிஜெக்டட் த ஸ்ட்ரிங் அண்ட் கண்டக்ட் கோட் ஆஃப் தி உலமாஸ். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஸோ இந்த உலேமாஸ் அப்படிங்கிற இருக்காங்க. ஸோ அது முஸ்லீம்ஸ்லேயே வந்து ஒரு ஹை இதுலன்னு சொல்லலாம். ஓகேவா, அந்த ப்ரீச்சர்லேயே வந்து ஹை அப்படின்ட்டு சொல்லலாம் உலேமாஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த உலேமாக்களின் கடுமையான ஒரு ஒழுக்க விதிகளை சூஃபிசம் வந்து மறுத்ததாக சொல்லியிருக்காங்க. சூஃபிசம் லிவ்ட் இன் ஹெர்மிட்டேஜ் அகின் டு மொனாஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அவுட் சைட் சொசைட்டிஸ். ஸோ இந்த மடாலய வாழ்க்கையை ஒத்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட சூஃபிகள் சமுதாயத்திற்கு வெளியே செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சூஃபிசம் இன் மெடிவல் இந்தியா were divided into 3 major orders. ஸோ இந்த இடைக்கால இந்தியாவில் சூஃபிகள் வந்து 3 முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டன. தே வேர் சிஸ்தி, சுஹரவார்டி அண்ட் ஃபிர்தௌசி. ஸோ இது என்ன அப்படின்னா சிஷ்டி அப்புறமா வந்து சுரவாடி ஓகேவா, சுரவாடி அதுக்கப்புறமா ஃபிர்தோசி அப்படிங்கிறது. மொயினுதீன் சிஸ்தி மேடு சிஸ்தி ஆர்டர் பாப்புலர் இன் இந்தியா. ஸோ மொயினுதீன் சிஸ்தி அப்படிங்கிறவர் அந்த சிஸ்தி அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்தியாவில் பிரபலமாக்கினான். He died in Ajmer in 1236 and his resting place is in the Ajmer Sharif Dargah in Ajmer, ராஜஸ்தான். ஸோ இவர் வந்து அஜ்மரில் வந்து இறந்துட்டார். ஸோ இவரோட நினைவிடம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீரில் ஷரீத் தர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. த பெஸ்ட் நோன் சூஃபி சேஜ் ஆஃப் த ஏர்லி மெடிவல் பீரியட் வாஸ் நிசாமுதீன் அவுலியா ஆஃப் த சிஸ்தி ஆர்டர். ஸோ வந்து இந்த இடைக்காலத்தில் வந்து நன்கு அறியப்பட்டிருந்த அந்த சிஸ்தி அமைப்பை சேர்ந்தவர் யார் அப்படின்னா, ஒரு சூஃபி யாருன்னா நிஜாமுதீன் அவுலியா அப்படிங்கிறவங்க. who had a large number of followers among the ruling class in Delhi. ஸோ இவர் வந்து டெல்லியின் அதிகார வர்க்கத்தை சேர்ந்த நிறைய பேர் வரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதாவது பின்பற்றினார். poet அமீர் குஷ்ரு வாஸ் ஒன் ஆஃப் his distinguished followers. ஸோ இவரோட ஒரு ஃபாலோவர் வந்து தான் யார் அப்படின்னா அமீர் குஷ்ரு அப்படிங்கிறவர். ஸோ அமீர் குஷ்ரு யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சுகர்வாடி ஆர்டர் வாஸ் ஃபவுண்டட் பை an Iranian Sufi Abdul Wahid அபு நஜீப். ஸோ அப்துல் வாஹித் அபு நஜீப் அப்படிங்கிற ஒரு ஈரானியன் சூஃபி தான் வந்து அந்த சுடவாடி அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா, ஸோ ஈரானை சேர்ந்த சூஃபியான அப்துல் வஹீத் அபு நஜீப் அப்படிங்கிறவர் தான் சுடவாடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த ஃபிர்தௌசி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அந்த சுரவாடி ஆர்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஒரு பிரான்ச் தான் இந்த ஃபிர்தௌசி. அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வேர் கன்ஃபைன்டு டு பீகார். ஸோ இது வந்து பீகாரை மட்டும்தான் செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிர்தௌசி அமைப்பு வந்து அந்த சுரவாடியோட ஒரு பிரான்ச், ஒரு கிளை பிரிவாகும். நெக்ஸ்ட் வந்து கபீர். ஸோ as a Muslim, Kabir came under the influence of Varanasi-based Saint Ramananda. ஸோ கபீர் வந்து இஸ்லாமியராக இருந்த போதிலும் வாரணாசியை வந்து அங்கே தான் வசித்து வந்து அவர் இருப்பிடமாக கொண்ட ராமானந்தா இருக்கா இல்லையா, ஸோ அவரோட செல்வாக்குக்கு வந்து ஆட்டப்பட்டவர். He accepted some Hindu ideas and tried to ரீகன்சில் ஹிந்துசம் அண்ட் இஸ்லாம். ஸோ இவர் வந்து சில அந்த ஹிந்து ரிலேட்டடான அந்த கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொண்டு இவர் இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார். ஸோ ரீகன்சில் ஹிந்துஸ் அண்ட் இஸ்லாம்ஸ். ஹவவர் இட் வாஸ் த ஹிந்துஸ் அண்ட் பர்டிகுலர்லி தோஸ் ஆஃப் த லோவர் கிளாஸஸ் டு ஹூம் ஹிஸ் மெசேஜ் அப்பீல்டு. ஸோ என்ன அப்படின்னா இவரோட அந்த கருத்து இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இந்து சமூகத்தில் குறிப்பாக லோவர் கிளாஸஸ் கீழ்நிலை ஜாதிகளை சேர்ந்தவருக்கு தான் இவரோட அந்த கருத்துக்கள் வந்து சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் கபீர் பிலீவ்டு கபீர் பிலீவ்ட் தட் காட் இஸ் ஒன் அண்ட் ஃபார்ம்லெஸ் ஈவன் தோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் செட்ஸ் கிவ் ஹிம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளுக்கு வந்து நிறைய சமய பிரிவுகள் வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் வந்து ஒருவரே என்று சொன்னது யார், கபீர் தான். ஓகேவா, அண்ட் இவர் வந்து ஃபார்ம்லெஸ், காட் வந்து ஃபார்ம்லெஸ் அதாவது வடிவமற்றவர் என்றும் கபீர் வந்து சொல்லியிருக்காரு. He opposed discrimination on the basis of religion, caste and wealth. ஸோ அந்த caste பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வெல்த் செல்வத்தை அடிப்படையாக வச்சு இந்த பாகுபாடுகளை வந்து இவர் வந்து கண்டித்தார். He also condemned meaningless rituals. எதுக்காக வந்து தேவையற்ற ஒரு சடங்குகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இவர் கண்டித்தார். Kabir's verses were composed in Bhojpuri language mixed with Urdu. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கபீரோட பாடல்கள் வந்து போஜ்பூரி அந்த மொழியோடு உருது மொழி இருக்கு இல்லையா, ஸோ அது கலந்து எழுதப்பட்டவே ஆகும். த கபீர்ஸ் கிரந்தவல்லி அண்ட் த பைஜாக் contains collection of Kabir's verses. கபீரோட கிரந்தவல்லி மற்றும் பைஜாக் ஆகிய நூல்கள் இவருடைய கவிதைகளின் தொகுப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குருநானக்.
ஸோ இந்த குருநானக்கோட ஏர்லி லைஃப், அதாவது தொடக்க கால வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா, குருநானக் வந்து born in a village near Lahore in 1469, showed interest in religious discussion with other saints right from his early childhood. அதாவது 1469 லாகூருக்கு அருகே இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான் குருநானக். அண்ட் இவர் வந்து இவரோட சைல்டுஹுட், அதாவது குழந்தை பருவத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, அதர் செயின்ஸ், அதாவது ஏனைய சான்றோர்களிடம் அந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடான அந்த உரையாடலில் வந்து இவர் ஈடுபட்டிருந்தார். ஹீஸ் பேரண்ட்ஸ் வேர் கீன் டு இன்வால்வ் ஹிம் இன் வேர்ல்ட்லி லைஃப். ஆனால் இவரோட பெற்றோர்களை வந்து இவரை இயல்பான ஒரு உலக வாழ்க்கையில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு வந்து அக்கறை கொண்டனர். பட் ஹி வாஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலிசம். ஆனால் இவர் வந்து ஆன்மீகத்தின் மீது தான் இவரோட அந்த மனம் கொண்டிருந்தார். அதாவது இவருக்கு வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா. ஹி விசிட்டட் மெனி ஹோலி பிளேசஸ் அண்ட் ஃபைனலி செட்டில்ட் இன் கர்தார்பூர் நியர் லாகூர். ஸோ இவர் வந்து நிறைய பிளேசஸில் போயிட்டு லாஸ்ட்டாக லாகூரில் இருக்கிற கர்தார்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து குடியேறினார். இவர் வந்து 1539 வந்து இறந்துட்டார். இவரோட 550th பர்த் ஆனிவர்சரி இதை வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரிடார் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை த இந்தியன் கவர்மெண்ட் தட் வில் லிங்க் தட் நானக் ஸ்ட்ரைன் இன் குர்தாஸ்பூர் வித் குருத்வார் தர்பார் சாஹிப் அட் கர்தார்பூர் இன் பாகிஸ்தான். ஸோ இந்த 550th பர்த்டே வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கர்தார்பூர் காரிடார் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காரிடார் வந்து எப்போ அடிக்கல் நாட்டினாங்க, அண்ட் வந்து வெய்தர் இது வந்து கம்ப்ளீட் ஆச்சா இல்லை கம்ப்ளீட் ஆகலையா இல்லை அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் இது வந்து எங்கேயும் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, குர்தாஸ்பூர். ஸோ குர்தாஸ்பூர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கர்தார்பூர் அந்த காரிடாரை பற்றி டீட்டெயிலாக வந்து படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குர்தாஸ்பூர் வந்து நானக் ஸ்ட்ரைன் அப்படிங்கிற அந்த, அதாவது நானக் ஸ்ட்ரைன் வந்து குர்தாஸ்பூரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து லிங்க் வந்து எங்கே போகுது அப்படின்னா கர்தார்பூரில் இருக்கிற குருத்வாரா தர்பார் சாஹிப் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து போகுது. ஓகேவா. ஸோ அது வந்து 550th பர்த்டேக்கு அந்த குருநானக்கோட அந்த பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்த மாதிரி அந்த காரிடார் வந்து கன்சிடர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ குருநானக்கோட இது பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து குருத்வாரா கிரந்த சாஹிப் அப்படிங்கிறது கர்தார்பூரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குருநானக்ஸ் டீச்சிங்ஸ், அதாவது ஸோ அவரோட போதனைகளை பற்றி கொடுத்தாங்க. Guru Nanak preached that God is without form and wanted his followers to practice meditation upon the name of God for peace and ultimate salvation. ஸோ கடவுள் வந்து ஒரு ஃபார்ம் இல்லை, அதாவது அவர் வந்து வடிவமற்றவர் அப்படின்ட்டு இவர் வந்து போதித்தார். அண்ட் இவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அமைதிக்காகவும் அண்ட் வீடு பேருக்காகவும், அதாவது அல்டிமேட் சால்வேஷனுக்காகவும் கடவுளை நினைச்சு வந்து என்ன பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணணும், தியானம் செய்யும்படி இவர் கூறினார். He is considered the first guru by the Sikhs. ஸோ இவர் வந்து சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார். And Guru Nanak had great contempt for Vedic rituals and caste discrimination. அதாவது அந்த caste பேஸ் பண்ணி அந்த பாகுபாடு செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த இது அண்ட் ஆல்சோ வந்து வேதிக் ரிச்சுவல்ஸ் மேலே அந்த இது வந்து வெறுப்பு கொண்டவராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அந்த சாதி பாகுபாடுகள் மற்றும் அந்த வேத சடங்குகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது ரெண்டுக்கும் மீதையும் இவர் வந்து ரொம்பவே வெறுப்பு கண்டனம் காட்டினார் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. And the teaching of Guru Nanak formed the basis of Sikhism, a new religious order founded in the late 15th century. So அந்த குருநானக்கோட அந்த போதனைகளே வந்து 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட அந்த சீக்கிய மதத்தின் முதல் மூல கோட்பாடாக அது வந்து அமைந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. His and his successors teaching are collected in the Guru Granth Sahib, which is a holy book of the Sikh. ஸோ சீக்கியர்களோட ஹோலி புக் வந்து எது அப்படின்னா குரு கிரந்த சாஹிப் தான். ஓகேவா. அதாவது புனித நூல், சீக்கியர்களோட புனித நூல் வந்து குரு கிரந்த சாஹிப். அண்ட் இது வந்து குருநானக் மற்றும் அவருக்கு அடுத்து வந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அண்ட் இவருக்கு அடுத்து வந்த ஃபாலோவர்ஸ் இல்லை, அதுக்கு அடுத்து வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து அவங்களோட அந்த ப்ரீச்சிங், அதாவது போதனைகளை வந்து துவக்கப்பட்ட ஒரு நூல் தான் வந்து குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து சீக்கியர்களோட புனித நூல். Guru Nanak's teaching was spread through the group singing of hymns called கீர்த்தன் அப்படிங்கிறது. ஸோ கீர்த்தன் அப்படிங்கிறதுனா பாடல்களை பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக குருநானக்கோட அந்த போதனைகளை வந்து
பரப்புரை செய்வாங்க இல்லையா, ஸோ அதுதான் ஓகேவா, பரப்பி விடுவாங்க இல்லையா, அதுதான் அந்த அவங்களோட போதனைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. த டிவோட்டிஸ் கேதர்ட் இன் தர்மசாலாஸ், அதாவது ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட பக்தர்களை வந்து தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினர், விச் பிகேம் குருத்வாராஸ் இன் கோர்ஸ் ஆஃப் டைம். ஸோ இவைகளை வந்து காலப்போக்கில் குருத்வாராக்களாக மாறின அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. குரு நானக் நாமினேட்டட் ஹிஸ் டிசிபிள் லெக்னா டு சக்சீட் ஹிம் அஸ் த குரு. ஸோ இவருக்கு பின்னர் வந்து யார் குருவாக இருக்கணும் அப்படின்ட்டு இவரோட சீடனான லேனா, ஓகே சாரி லக்னா இல்லையா, லேனா, தமிழில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேனான்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கிலீஷில் லேனா தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லேனா அப்படிங்கிறத வந்து குரு நானக் வந்து நாமினேட் பண்ண, எனக்கு அப்புறம் இவர் தான் வந்து குருவாக இருக்கணும் அப்படின்னு அவரோட சீடனை வந்து நாமினேட் பண்ணார். ஃபாலோயிங் திஸ் பிரசிடென்ட் த சக்சஸர்ஸ் ஆர் நேம்டு பை த இன்குமெண்ட் சிக் குரு. ஸோ இதை வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்து அண்ட் ஒவ்வொரு சீக்கிய குருவும் தங்களுக்கு அடுத்த குருவை நியமித்தனர், ஓகேவா. ஸோ இவருக்கு அப்புறம் லேனா வந்தாரா, ஸோ லேனாக்கு அப்புறம் அடுத்தவரை இவரே தான் வந்து நாமினேட் பண்ணாங்க. அட் த டைம் ஆஃப் Guru Gobind Singh, the custom of Fahul, the baptism by sweetened water stirred with the dagger was introduced. ஸோ அதாவது குரு கோவிந்த் சிங் இருக்கா இல்லையா, ஸோ இவர் எத்தனாவது சீக்கிய குரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவரோட காலத்தில் பாகல் அப்படின்னா ஒரு திருமுழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குருவாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல், அதான் வந்து பாகல் பேப்டிசம் திருமுழுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Those who got baptism became a member of disciplined brotherhood known as the Khalsa, meaning the pure. ஸோ என்ன அப்படின்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, ஸோ இந்த பேப்டிசம், ஸோ இந்த திருமுழுக்கை வந்து பெற்றவர்கள் கால்சா அப்படின்னா தூய்மை, பியூர் அப்படின்னு அர்த்தம். ஸோ எனப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், மெம்பர் ஆகிக்கலாம், ஓகேவா. The men were given the title Singh. ஸோ மென்னுக்கு எல்லாமே வந்து சிங் மீன்ஸ் லயன் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்பட்டது. Every member of the Khalsa had to have 5 distinctive things on his person. ஸோ அந்த கல்சா இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி திருமுழுக்கு பெற்றவங்களாம் நம்ம கல்சா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கல்சாவின் உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொருவரும் 5 தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா கேஷ், அதாவது சீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடியெல்லாம் வெட்டாமல் இருப்பாங்களே, ஸோ அன்ஹெட் ஹேர், கேஷ் அப்படின்னா முடி, ஓகேவா. ஸோ வெட்டப்படாத முடி. காங் அப்படின்னா கோம்பு, ஸோ காங்கா அப்படின்னு சொல்லலாம். சிகைக்கோல் அப்படின்னாங்க கோம்பு. அப்புறம் கிர்பான் டேகர், ஸோ கிர்பான் அப்படிங்கிறது வந்து டேகர்னால் குருவாள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கடா, ஸோ கடா அப்படிங்கிறது வந்து ஸ்டீல் பேங்கிள், கையில் இரும்பு காப்பு வச்சுருப்பாங்க. அண்டு கச்சேரா, ஸோ கச்சேரா அப்படிங்கிறது அண்டர் பேண்ட்ஸ், அதாவது உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் வந்து உள்ளாடையாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த 5 டிஸ்டிங்டிவ் தனித்தன்மை வாய்ந்த அந்த உறுப்பினருக்கு இருக்க வேண்டிய அந்த தனித்தன்மை வாய்ந்தது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் குரு கோபிந்த் சிங், ஸோ குரு கோபிந்த் சிங் எத்தனாவது குரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். த ஹோலி புக் குரு கிரந்த சாஹிப் இஸ் கன்சிடர்ட் த குரு அண்ட் இட்ஸ் மெசேஜ் இஸ் ஸ்ப்ரெட் பை தி கல்சா. ஸோ அந்த குரு கோபிந்த் சிங் இருக்கார் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த புனித நூல் இருக்கு இல்லையா குரு கிரந்த சாஹிப், அதுதான் வந்து குருவாக கருதப்பட்டது. அண்ட் அதோட கருத்துக்களை வந்து எந்த அமைப்பு பரப்பியது, கல்சா அப்படிங்கிற அமைப்பு வந்து பரப்பியது, ஓகேவா. ஸோ இம்பேக்ட் ஆஃப் த ரிலீஜியஸ் பக்தி மூமெண்ட், ஸோ அந்த சமயங்களின் அந்த தாக்கம், ஓகேவா, அந்த சமயங்களின் இல்லைனா பக்தி இயக்கத்தோட தாக்கம். ஃபர்ஸ்ட்டு வந்து வேதிக் ஹிந்துசம் வாஸ் ரீஜென்ரேட்டட் அண்ட் த சேவ்ட் ஃப்ரம் த ஆன்ஸ்லாட் ஆஃப் இஸ்லாம். இந்து சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது, அதனால் இஸ்லாமோட தாக்குதலிருந்து காக்கப்பட்டனா. அடுத்த செகண்ட் வந்து த இஸ்லாமிக் டெனட்ஸ் யுனைட்டி ஆஃப் காட் அண்ட் யூனிவர்சல் பிரதர்ஹுட் எம்பசைஸ்ட் பை த சயின்ஸ் ப்ரொமோட்டர் ஹார்மோனி அண்ட் பீஸ். ஸோ இஸ்லாமிய தத்துவ கூறுகளான கடவுள் ஒருமைப்பாடு, உலக சகோதரத்துவம், இந்த மாதிரியான போன்றவை வந்து பக்தி இயக்க சான்றுகளால் வலியுறுத்தப்பட்டு அமைதியும் இணக்கமும் வளர்ந்தன. Bhakti was a movement of the common people. It used a language of the common people for its devotional literature. அதாவது பக்தி இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த பக்தி இயக்கம் வந்து அவங்களோட அந்த லோக்கல் லாங்குவேஜில் ப்ரீச் பண்ணனால எல்லா மக்கள்கிட்டையும் வந்து போய் சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. வாட் சஸ்டெயின் சான்ஸ்கிரிட் டிஸ்பைட்ஸ் இஸ் டிக்ளைன் டூரிங் திஸ் பீரியட் வாஸ் த சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் பை த ரூலர் ஆஃப் ஹிந்து கிங்டம்ஸ். வாட் சஸ்டெயின் சான்ஸ்கிரிட், ஸோ என்ன வந்து அந்த சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா அந்த சமஸ்கிருதம், ஸோ அந்த
ஸோ எது வந்து அந்த சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தக்க வச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது டிக்ளைன் ஆக தொடங்கிச்சான். சரிவை சந்தித்து கொண்டிருந்த அந்த சமஸ்கிருத மொழியை வந்து ஹிந்து ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறைய ஆதரவு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. தமிழ் வாஸ் ஒன்லி ஏன்ஷியன் இந்தியன் லாங்குவேஜ் ரிமேட் வைப்ரண்ட் டூரிங் திஸ் பீரியட். ஸோ இந்த பீரியடில் வந்து தமிழ் மொழி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த பீரியடில் இந்த ஒரு மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வாஸ் ஒன்லி ஏன்ஷியன் இந்தியன் லாங்குவேஜ் ரிமைண்ட் வைப்ரண்ட் டூரிங் திஸ் பீரியட். ஸோ இந்த பகுதியில் வந்து உயிர் துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி வந்து தமிழ் தான். பட் தோஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் மெடிவல் டைம் ஹேட் சேஞ்ச். ஆனால் இந்த தமிழ் இலக்கியத்தின் பொது பண்பு வந்து இடைக்காலத்தில் மாறிவிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கிளாசிக்கல் பீரியட் இட் ஹேட் செக்குலர் இன் லிட்ரேச்சர் depicting the everyday life, its joy and sorrows, but under the influence of devotional cults, its emphasis shifted to religions and religion literature. ஸோ இந்த செவ்வியல் காலத்தில் கிளாசிக்கல் டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த அன்றாட வாழ்க்கையும் அதனோட இன்பம் துன்பங்கள், ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியம் சித்தரித்து வந்ததாகவும், ஆனால் பக்தி இயக்க கோட்பாடுகளின் தாக்கத்தினால அது சமயங்களுக்கும் சமய இலக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கிச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. caste system and social disparities came to be criticized. சாதி முறை மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வு விமர்சனங்களும் வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாயின. ஓகேவே, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் அந்த சோஷியல் பார்ட்டி சமூக ஏற்றத்தாழ்வுகள். ஸோ இந்த லெசன் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.